ஒன் டே ட்ரிப் போலாமா? நான் எப்படி உனக்கு எடுப்பேன் அந்த மாதிரி. அங்க ரொம்ப உப்புசமா சொன்னதுனால இயற்கை எங்களுக்கு வந்து மழையவே வந்து பிடிச்சிருச்சு. இப்ப மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது மாதிரி லோக்கல் பஸ்ல போற டிராவலும் செமையா இருக்கு. வந்தாலே இந்த வியூவை மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. எல்லாரும் பாக்குறதுக்கு கலர் கோழி குட்டி மாதிரி தெரியாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மச்சி கப்பிள். இந்த வீடியோ பார்த்த உடனே கண்டிப்பாக எனக்கு தேங்க்ஸ் சொல்லுவீங்க. ஏன்னா கோயம்புத்தூர்லேருந்து அதிரப்பள்ளிக்கு ஜஸ்ட் 500 ரூபாயில் ஒன் டே ட்ரிப்பு எவ்வளோ பட்ஜெட்டாக போகலாங்கிறத பற்றி தெளிவான வீடியோ தான் இது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடியல, 6:45 ட்ரெயினுக்கு 6:45 தான் வந்திருக்கும். இங்கே நேரம் இன்னும் ட்ரெயின் வரல. இவங்க அப்பாவும் சித்தப்பாவும் பைக்கை பார்க் பண்ணுறேன்னு சொல்லி போயிருக்கிறாங்க. இதுவரை 1 நிமிஷம் தான் நிற்குமாமா அந்த ட்ரெயின். பார்க்கலாம், அதுக்குள்ள அவங்க வந்துட்டாங்கன்னா ட்ரெயின்ல ஏறி போயிடலாம். இல்லைன்னா ஊதான். நாங்கள் வேற அன்ரிசர்வ்டு. இங்கே இப்போதான் டிக்கெட்டே ஆன்லைனில் புக் பண்ணோம். ஸோ பார்க்கலாம். நாங்கள் பாப்பா இல்லை இப்போதான் ட்ரெயினில் இந்த மாதிரி அன்ரிசர்வ்டில் போகிறோம். எப்படி இருக்குதோ எக்ஸ்பீரியன்ஸு. இதுவே ட்ரெயின் கிளம்பிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து கோயம்புத்தூர்ல இருந்து அதிரப்பள்ளி ஃபால்ஸ் தான் போறதா பிளான் பண்ணிருக்கோம். காலையில 6:45 கரெக்டா கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பணும். அங்க நம்ம போறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். ஸோ 9:45 நம்ம இறங்கிடுவோம். டைரக்டா கோயம்புத்தூர்ல இருந்து அதிரப்பள்ளிக்கு வந்து ட்ரெயின் கிடையாது. ஸோ நம்ம சாலக்குடியில இறங்கி அங்கிருந்து பஸ் மூலியமா தான் போக போறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பட்ஜெட்டா போறதுக்கான ட்ரிப்பு தான் இது. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓகேவா? வேற என்ன சொல்லலாம், ட்ரெயின் ரொம்ப சூப்பரா நீட்டா இருக்கிறதுனால தலைவரோட முகம் அவ்வளவு அம்சமா இருக்குது. இந்த நாய் வந்து சாப்பிட கூட மாட்டேங்குது ட்ரெயினோட சுத்தத்தை பார்த்துட்டு. அன்ரிசர்வ்டுங்கிறதுனால அளவுக்கு சுத்தமாவே இல்லை. ஸோ பரவாயில்ல, 2 to 3 ஹவர்ஸ்ங்கிறப்ப மேனேஜ் பண்ணி போய்க்கலாம். ஸோ எல்லாம் பாலக்காடுல தான் நிறைய பேர் இறங்குறாங்க. ஸோ அப்படியே எங்களுக்கு டிக்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சீட் எல்லாமே கிடைச்சிச்சு. இந்த வரேன், அங்க போய் உட்காருங்க, வரேன். அம்மா குரங்கு குட்டி குரங்கு அது அப்பா குரங்கு சொல்லு. வேற வழி இல்லை, இதெல்லாம் சாப்பிட்டாதான் அவங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க. டிராயிங் பண்ற கேப்ல ஊட்டி ஆகுது. சூப்பரா இருக்கே. இது நானே எழுதுனேன் என் பேரு, இங்க அவளே எழுதுனா அவ பேரு. சூப்பர், கிளாப் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ரஞ்சன்குவா. அடுத்த ஸ்டாப் வந்து சாலக்குடி. அது 1 நிமிஷம் தான் நின்றுச்சு, அதுக்குள்ள எடுத்தாச்சு. இங்க வந்து கொஞ்சம் மழை வந்து நிற்காது. வர வழியில நல்ல மழை பெருசா இருந்தது. இது கொஞ்சம் இப்பதான் லைட்டா தூவல் போடுது. அப்பா இறங்கிட்டு பார்த்து இறங்குங்க. சரி இறங்கு. மழை வந்துட்டு இருக்கு. ஃபைனலி சாலக்குடி வந்தாச்சு. ஸோ ட்ரெயின் 1 நிமிஷம் தான் நின்றுச்சு. பாருங்க, மூவ் ஆயிடுச்சு. நல்ல மழை லைட்டா தூர ஆரம்பிக்குது. இருந்தாலும் நாங்க சேஃப்டிக்கு எல்லாம் ரெயின் கோட்டோட கிளம்பிடுச்சு இந்த டைம். கிளைமேட் செமையா இருக்கு. நம்ம ஊர்ல எல்லாம் வெயில் அந்த ஊத்துது. இங்க நல்லா இருக்கு. இப்பதான் சொன்னேன் பெருசா மழை இல்லை அப்படின்னு சொல்லி வாயமூர்ல அதுக்குள்ள பேரு சரியான மழை. நல்ல வேலை எல்லாரும் கூட ரெயின் கோட் கொண்டு வந்ததுனால பயம் இல்லாம போறோம். இப்போ இங்க இருந்தாப்புல ஒரு 5 நிமிஷம் தாண்டி போனோம்னா பஸ் ஸ்டாப்பு. அதிரப்பள்ளி ஃபால்ஸ் ஓப்பனா இருக்குமா என்னன்னே தெரியல. மழை வரதை பார்த்தா பயமா இருக்கு. இவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்துட்டு ஓப்பனா இல்லைன்னா அவ்வளவுதான். ஸோ பார்க்கலாம், போய் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ நாங்க வந்து 4 பேருக்கு வந்து 5 பேரா 50 ரூபா ஆகுனாங்க. இது ஆட்டோக்கு வந்து 60 சொன்னாங்க. அதனால நாங்க ஆட்டோவிலே வந்துட்டோம். 10 ரூபா தானே அதிகம் அப்படின்றதுனால, மழை வேற வருதுங்கிறதுனால இப்போதைக்கு நாங்க ஆட்டோல தான் போயிட்டு இருக்கோம். எங்க அந்த இன்னொரு பாடி தெரியல. அதிரப்பள்ளி ஃபால்ஸ் பஸ் எங்க ஏறணும்? அங்கயா?
ஸோ அதான் அங்கதான் நம்ம இப்போ வந்து பஸ் ஏற போறோம். நம்ம பஸ்ஸே கொஞ்சம் டிசைனா தான் இருக்குது. ஆனா எனக்கு என்னமோ ஒரு பக்கம் கேரளா பஸ்னாலே பயமா இருந்துச்சு. நான் ஸ்பீடா போவாங்களா? ஏறு ஏறு. என்ன இவ்வளவு இருட்டா இருக்கு? நாங்க இப்ப வந்து சாலக்குடி பஸ் ஸ்டாப்ல இருந்து அதிரப்பள்ளிக்கு தான் போயிட்டு இருக்கோம். பஸ்ல கிட்டத்தட்ட 1ல இருந்து 1.5 மணி நேரம் ஆகும். இப்போ வந்து சார்ஜ்னு பாத்தீங்கன்னா 40 45 ரூபாய்க்குள்ள பண்றாங்க. ஸோ நீங்க வந்து ரொம்ப பட்ஜெட்டா போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இப்போ ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஆளுக்கே பாத்தீங்கன்னா ஒரு 500 நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து அதிரப்பள்ளிக்கு போயிட்டு வந்துடலாம். ஏன்னா கோயம்புத்தூர்ல இருந்து ட்ரெயினுக்கு வந்து நீங்க சாலக்குடி வரதுக்கு வந்து 75 ரூபாய் ஒரு ஆளுக்கு. அப் அண்ட் டவுன் அது வந்து ஒரு 150 ரூபா ஆகும். அது போக சாலக்குடி பஸ் ஸ்டாப்ல இருந்து அதிரப்பள்ளிக்கு வந்து 45 வச்சாலும் ஒரு 80 ருபீஸ் ஆகும். ஸோ நீங்க ட்ரெயின் டிக்கெட் ரிசர்வ் பண்ணி போற மாதிரி இருந்தா 180 ஆகும். அன்ரிசர்வ்ல போறீங்க அப்படின்னா 75 தான் ஆகும். ஸோ அது போக உங்களோட ஃபுட்டு நீங்க எடுத்துக்கிற மாதிரி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 500 நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து அதிரப்பள்ளி போறதுக்கும் பாசிபிள் இருக்கு. அப்படிங்கறதுனால நாங்க வந்து ரொம்பவே பட்ஜெட்டா இந்த டிராவலை வந்து பிளான் பண்ணி வந்திருக்கோம். ஸோ பாக்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். இதுக்கப்புறம் அதிரப்பள்ளி ஓப்பன்ல இருக்கா இல்லையாங்கிறதா டெஸ்ட். அது போனாதான் தெரியும். எப்படி இருக்கு ரஜினி? பஸ்ல போறது எப்படி இருக்கு? இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல நம்ம அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வந்து ரீச் ஆயிடுவோம். போற வழியெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா சூப்பரா ஃபுல் அண்ட் ஃபுல் கிரீனிஷா இருக்கு. பட் பரவாயில்ல, இப்ப பெருசா எதுவும் வந்து மழை இல்லை. அதனால நல்லா அழகா விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்த பஸ்ஸை பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்டா இருந்தது, நல்லா இருந்தது. ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்குது இந்த மாதிரி பஸ்ல போறது. எல்லாரும் நினைப்பாங்க மேக்சிமம் வந்து அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போனா ஹில் ஸ்டேஷன் போற மாதிரி இருக்கும்னு. சில பேருக்கு பஸ் எல்லாம் ஒத்துக்காது, வாமிட் வரும். ஆனா அந்த மாதிரிலாம் இல்ல, பயப்பட வேணாம். ரொம்ப அந்த வளைஞ்சு எல்லாம் போற மாதிரி இல்லாம நார்மலா தான் போகுது. இன்னொரு 1/2 அன் ஹவர்ல ரீச் ஆயிடுவோம். பட் இப்ப வரைக்கும் நாங்க போன ரூட்லாம் பாத்தீங்கன்னா நல்லா தான் இருந்தது. ரொம்ப அந்த வளைஞ்சு போற மாதிரி பயப்படுற மாதிரிலாம் இல்ல, ஹில் ஸ்டேஷன் மாதிரி தெரியல. பட் போற சீனரிக்கு எல்லாமே சூப்பரா பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸோ இது மாதிரி லோக்கல் பஸ்ல போற டிராவலும் செம்மையா இருக்கு. சாப்பிட்ட ஹோட்டல்னு பார்த்தா அங்க பாரு, இங்க பாரு, பாதி உள்ள தெரியுதா? செம்மையா இருக்குல்ல? அப்ப அங்க இருந்து பார்த்துட்டு இருந்த ஆறு இதோட தண்ணி தான். சாப்பிடலாம். இந்த இடத்துல சம்மதி ஓகே. ஆவரேஜெல்லாம் பரோட்டா சப்பாத்தி, அதுக்கப்புறம் எப்படியும் சிக்கன் கறி வாங்கலாம். எக் கறியோட பரவாயில்ல. சிக்கன் கறி தான் ரேட் 200 சொல்லிட்டாங்க. மற்றபடி எக் கறி தான் 90 தான். பரோட்டாலாம் பார்த்தீங்கன்னா நல்லா புதுசாக இருக்கு. 23 ரூபா தான் சொன்னாங்க. ஸோ நாட்டா ஸோ நல்லா இப்போ சாப்பிட்டாச்சு. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்தது. பசியோட வந்தோம் காலையிலேருந்து சாப்பிடாம. அதுக்கு வந்து திருப்தியாக சாப்பிட்டாச்சு. இதுதான் ஆக்சுவலாக நாங்கள் வந்து பஸ்ஸு 1 ஹவருக்கு ஒருக்க தான் பஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ திரும்ப எங்களுக்கு 2:30க்கு இங்கேருந்து சாலக்குடி பஸ் இருக்குது. அதுக்குள்ளே நாங்கள் ஃபால்ஸ் பார்த்துட்டு வரணும். நல்ல வேளை ஃபால்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க போல், அதுவே ஹாப்பி. நாங்கள் இப்போ அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் ரீச் ஆகிட்டோம். டிக்கெட் கவுண்டர்ல டிக்கெட் எடுக்க போயிருக்காங்க. டிக்கெட் வாங்கிச்சு. ஒரு ஆளுக்கா? ஒரு ஆளோட என்ட்ரி டிக்கெட் 60 ருபீஸ். ஸோ போகலாம். ஆனால் அது வந்து மேலே கீழே இருக்குள்ள எல்லாம் சேர்த்து தானா? இல்லை மேலே தனியாக கீழே தனியாலாம் இல்லை இல்லையா? ஓகே. இப்போ 60 ரூபாய்க்கு நம்ம டிக்கெட் எடுத்தோம்னா அருவி கீழையும் போய் பார்க்கலாம், மேலேயும் நின்று அதோட ஃப்ளோ பார்க்கலாம். வாங்க. டிக்கெட் எடுத்தாச்சு. நம்ம ஏதாவது திங்ஸ் வைக்கிற மாதிரி இருந்தால் இங்கே வச்சுக்கலாம் போல. 10 ரூபி போல பேசாம வச்சிருக்கலாமோ? திடீர்னு மழை வந்துச்சுன்னா ரெயின் கோட்லாம் வச்சிருக்கோம். அதனால வேண்டாம், ஷோல்டர் போட்டுக்கலாம். ஏங்க இந்த மலைக்கு எதுக்குங்க ரெயின் கோட்டு? அது வேண்டாம். வேணா பேக்கே கொடுத்துட்டு வந்துருங்க, ரெயின் கோட்டே வேண்டாம். ஏன் மெசஞ்சு அப்ப ஷோல்டரை மாட்டிக்கோங்க டோரா மாதிரி. இங்க ஒரு ஒரிஜினல் டோரா
டோராவின் அப்பா. ஆக்சுவலா இந்த இடத்துக்கு வர்றது என்னோட பெரிய கனவுன்னே சொல்லலாம். இதோட கொஞ்சம் பெரிய பொண்ணா இருப்பேன். அப்ப இருந்தே இந்த வாட்டர் ஃபால்ஸை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அதெல்லாம் வேற ஏதோ ஒரு ஃபாரின்ல வேற ஊர்ல இருக்குன்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம ஊர் கேரளால தான் இருக்குன்னு. ஆனா போவோமா அப்படிங்கிறது நான் வந்து இந்த இடத்த பார்ப்பேன் நிஜமா நினைச்சே பார்க்கல. எப்போ இவங்க அப்பா வந்தாரோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஓகே ஃபியூச்சர்ல எப்படியாவது நம்ம இந்த இடத்துக்கு ஒரு நாள் போவோம் அப்படின்னு தெரியும். அது இன்னைக்கு அன்எக்ஸ்பெக்டடா வந்தது. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதுவும் இப்ப பாத்தீங்கன்னா அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வந்து வேற லெவல்ல இருக்கு. தண்ணியோட ஃப்ளோ எல்லாம் பாத்தீங்கன்னாலே தெரியும். அதை வந்து நாங்க வந்து லைவா போய் பார்க்க போறோம். ஆனா தண்ணி அவ்வளவு ஃபோர்ஸா விழுகுது, அந்த சவுண்டே நமக்கு கேட்கல பத்தியா. ரொம்ப தூரம் நடக்கணுமோ இருக்கலாம். ரஜினிமா பாத்து வா. கீழே இருந்தாலும் அது எவ்வளவு பெரிய அருவி மாதிரி இருந்தது பார்த்தோம்ல. 4 கிலோமீட்டர். நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்க மச்சி. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. அது போன வாரம் ஃபுல்லா ஒரு வாரமா இன்ஸ்டால எங்க பார்த்தாலும் எனக்கு இந்த அதிரப்பள்ளி வந்து வந்து ரொம்ப வெறுப்பேத்துச்சா. ஸோ அதுவே ஒரு கடுப்புல இருந்தேன். இன்னைக்கு அதை பார்க்க போறோம். பரவாயில்ல, இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்கு. அதை எடுக்காம விட்டுட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மங்கி வந்து என் வீட்டுக்கு வேற கிஸ் அடிச்சுட்டு போச்சு. அது எங்களால வீடியோ எடுக்க முடியாம போயிடுச்சு. அது பெரிய வருத்தம். இங்க நிறைய மங்கி எல்லாம் சுத்துது. ஸோ நம்ம பேக் எல்லாம் எடுத்துட்டு வர்றதுனால அதை பார்த்துட்டு கேட்குது போல. இவர் வேற டோரா பேக் போட்டு சுத்துற மாதிரி சுத்திட்டு இருக்காரா, அதனால எல்லாம் பின்னாடி வருது. ஐயோ இங்க தெரியுது அருவி, ஆறு தெரியுது. இப்ப நம்ம வந்து மேல இருக்கிற ஃப்ளோக்கு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். குரங்க விட பயங்கரமா கத்துறாங்க. ஆக்சுவலா இப்ப நம்ம வந்து அந்த அருவி கொட்டு பார்த்தீங்களா, அதுக்கு மேல இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். மேல இருந்தப்பல கீழே அருவி கொட்டுற அந்த வியூவை பார்க்க கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல போயிட்டு இருக்கோம். ஸோ போய் பார்க்கல எப்படி இருக்கு. 14 கனவு எப்ப பாரு போன்ல டிவில இப்படியே பார்த்தது. ஸோ இன்னைக்கு நேர்ல பாக்குற ஒரு ஹாப்பியா வேற லெவல் இருக்கு. அது தெரியுது பாருங்க ஆறு. ஒரு பக்கம் பார்த்தா இந்த ஆத்த பார்த்தா பயமா தான் இருக்குது. இடத்த பார்த்தா இன்னொரு பக்கம் ஆபத்து இருக்கிற இடத்துல தானே அழகு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஃபைனலி நம்ம இப்போ வந்தாச்சு. அதான் தெரியுது பாரு குடிசை, அங்க தெரியுது பாரு ஒரு குடிசை வீடு. ஆக்சுவலா அதுதான் அந்த குடிசை வீடெல்லாம் பறந்து போற மாதிரி ஃபேக்காலாம் வந்து வீடியோ ஸ்ப்ரெட் பண்ணிருந்தாங்கல்ல. இங்க பாரு வேற லெவல்ல இருக்குது. சீரியஸ்லி என்ன நம்பவே முடியல. அவ்வளவு சூப்பரா இருக்கு. இந்த இடத்துக்கு வரணும்னு இன்னைக்கு அது நடந்துருச்சு. சொல்லவே வேணாம், வேற லெவல்ல இருக்கு. சூப்பரா இருக்கு. அப்படியே இதுக்கு பேக்ரவுண்ட்ல அழகா ஒரு பிஜிஎம் எல்லாம் போட்டு அந்த இடத்த பார்த்தோம் அப்படின்னா, அங்க பாரு மச்சி, அங்க பாரு மச்சி, அங்க பாரு, இங்க பாரு மச்சி, வந்து பாரு. ஐயோ அங்க பாருங்க. அங்க பாரு மச்சி, அங்க ஏன் அங்க பாரு எப்படி இருக்கு பாரு. செம்மையா இருக்குல்ல. சீரியஸ்லி வேற லெவல்ல இருக்கு. சூப்பரா இருக்கு. அங்க ஒரு புகை மாதிரி இருக்கு பாரு. இல்ல அந்த தண்ணி கீழே கொட்டுறதுக்கு புகை மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்குல்ல. படத்துல பாக்குறத விட நல்லா இருந்துச்சு. நம்ம வந்த நேரம் நல்லா தண்ணியோட ஃப்ளோவும் பயங்கரமா இருக்கு. செமையா இருக்குல்ல. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட தண்ணியோட ஃப்ளோ செம்மையா இருக்குது. இன்னைக்கு நார்மலா வீடியோல பார்த்தத விட தண்ணி பயங்கரமா இருக்கும். அதுவும் அங்க பாரு கீழே கொட்டும் போது அந்த அருவி வந்து புகை மாதிரி தெரியுதா. அந்த இடமே வேற லெவல்ல இருக்கு. கீழே போய் பார்த்தா தான் தெரியும். சூப்பரா இருக்கு. வேற லெவல். ட்ரீம் வந்து அது என்ன சொல்லுது, டைரியில எழுதுன ஒரு கனவு வந்து நினைவாக விட்டதுன்னு சொல்லி போட்டு. I'm going with you, I know we'll get to the
sinking in. I know this feels right. Catching a breeze, love moving through me like a wildfire, like a wildfire. Hey, never the same. Never you calling my name, I'm taking my sweet time. சரி மேல போலாமா? Whatever the plan. சீரியஸ்லி வேற லெவல்ல இருக்கு. தண்ணியோட ஃப்ளோல பயமே கிடையாது. அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஒவ்வொருத்தரும் என்னென்னமோ சொல்லி பயங்காட்டினாங்க. ரெட் அலர்ட், தண்ணி அதிகமா போகுதுனாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஃப்ளோவும் கம்மியாயிடுச்சு. அதே போல சுற்றி சேஃபாக கயிறுலாம் கொடுத்துருக்காங்க. இந்த மான்சூன்ல ஃபேமிலியோட ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா அது பட்ஜெட்டாக பிளான் பண்ணுறதுக்கு இந்த பிளேஸ் செம்ம ஸ்பாட்னே சொல்லுவேன். ஸோ அடுத்து நாங்கள் கீழே அந்த அருவியை போய் நனைய ரெடி ஆகிட்டோம். வாங்க போகலாம். ரொம்ப உப்புசமா சொன்னதுனால இயற்கை எங்களுக்கு வந்து மழையவே வந்து பிடிச்சிருச்சு. இப்போ மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு வைப்பு. இங்கதான் மட்டும். ஸோ அப்படியே இந்த மலையை அடுத்து கீழே போய் என்ஜாய் பண்ண போறோம். மேலே இந்த மலை துளிக்கே எங்களுக்கு குஷி ஆகிட்டோம். கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை விட ட்ரிபிள் மடங்கு டபுள் மடங்குன்னு சொல்ற அளவுக்கு அருவியோட ஃப்ளோவே 1/2 கிலோமீட்டருக்கு தெரிக்குதாமா. ஸோ நாங்கள் அங்கே இப்போ குளிக்க போறோம்னு தான் சொல்லணும். பார்க்கலாம். நான் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோட வந்தனோ அது கம்மியாகாம அதே ஃப்ளோவில் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ கீழே போய் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்ன இங்க இருந்து இங்க வந்ததுக்கே மூச்சுவாங்க. இங்க கீழே எல்லாம் இறங்கி திரும்ப அது மேல வர்றது ரொம்ப கஷ்டம் போல. அப்பா எனக்கு இப்பவே மூச்சு வாங்குது. பாத்துங்க பாத்து ஆவையெல்லாம் பாருங்க இப்படி இங்க பேரு கம்பளி புழு போல. சரி ரயில் பூச்சி போ போ. என்ன போட்டிருக்காங்க? இந்த இடத்துல இருந்து சுமார் 400 மீட்டர் செங்குத்தான பாதையில் சென்றால் அருவியின் அடிவாரம் செல்லலாம். இருதய நோய் உள்ளவரும் மற்ற கடுமை நோய் உள்ளவரும் கவனம் தேவை. எதையுமே கேட்கவே மாட்டோம், புடுங்கிட்டு போய்கிட்டே இருக்கும். இங்க வந்து எதுவும் மழை எல்லாம் பெருசா இல்லை. பட் இருந்தாலும் மழை வந்துருமோன்னு சொல்லிட்டு நாங்கள் சேஃபா பார்த்தீங்கன்னா மொபைல் கவரோட வந்தோம். ஐஃபோன் தான், மொபைலில் நினைஞ்சா நினைய ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் கிளாரிட்டி மிஸ் ஆகிடக்கூடாதுல்ல. அதனால ஆல்ரெடி இருந்த மொபைல் கவரில் எடுத்துட்டு வந்துச்சு. ஸோ இன்னும் அங்கே வேறு எவ்வளோ தூரம் போகிறாங்க தெரியுதா? இங்கே ஒரு பாதை, அடுத்து அங்கே ஒரு பாதைன்னு போய்கிட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சது இறங்குறத விட ஏறுறது ட்விஸ்ட் தான் போல. பார்க்கலாம். இங்கே நான் பெற்ற வாரிசுகளை காணோம். ஒன்று முன்னாடி வருது, பின்னாடி. ஐய் எங்கடியா தள்ளி விட்டுறதுடி. நானே ஒரு மாதிரி நிக்கிறேன். உங்க அப்பா தூக்கிட்டு வந்துருவாரா? தூக்கிட்டு தான் வராரா? ஸோ இங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நல்லா என்ன சொல்றது, அருவி சவுண்டு கேட்கற அளவுக்கு பக்கத்துல தான் இருக்கும். கீழே ஃபுல்லா வழுகுது மலையில. ஆனா எங்களுக்கு நினைச்சிட்டு வராங்க. ஆனா எங்களுக்கு பாத்தீங்கன்னா உப்புசமா வேத்து ஊத்துற மாதிரி இருக்கு ஃபீலு. ஆமா, ஆனா கீழே போனா நனைஞ்சிருவாங்கிறாங்க. இப்ப இருக்கிற உப்புசத்துக்கு அப்படியே அந்த மலையில போய் அந்த தண்ணியில போய் குளிச்சா வேற லெவல்ல இருக்கும். ஓவர் எக்ஸைட்மெண்டா இருக்கு. எப்படி இருக்குன்னு போய் பாப்போம். நீங்க அதை இன்னொரு டைம் செய்யும். உனக்கு பீட் பண்ற மாதிரி இருக்காரு உங்க சித்தப்பா. 2 பேரும் ஒண்ணு போல இருக்கீங்க. போங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சளிச்சவங்க இல்ல. சித்தப்பனும் அவ்வளோ. முச்சு அங்க பாரு, முச்சு இங்க பாரு, மேல பாரு. இல்லையே இவ்வளவு நேரம் கீழே மாட்டேன். வேற லெவல்ல இருக்கு பாரு. அப்பா எப்படியும் கீழே போனா நம்ம நனைஞ்சிட்டு தான் வருவோம். அதனால ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்குள்ள இங்கே ரூம் இருக்கு, கிளம்பலாமா. இங்கே சாரல் எப்படி அடிக்கிட்டு பாரு. தண்ணி சாரல் இங்கே எப்படி தெரியுது பாரு. ஓடி போடி.
அது சொன்னா இங்க வேற மாதிரி இருக்குன்னு. எங்களுக்கு வேண்டாமே உங்க வரணும். வேண்டாம் வழுகி விழுந்துருவோம். மூடிட்டு ஃபைனலி வந்தாச்சு. எல்லாரும் பாக்குறதுக்கு கலர் கோழி குஞ்சு மாதிரி தெரியுறாங்க மச்சி. ரெயின் போட போட்டதுல வேற லெவல் வேற மாதிரி. ஏய் உங்க அலும்பு தாங்க முடியல தம்பி சீரியஸா. உடைய எடுத்துட்டு ஃபால்ஸ் கிட்ட போறாங்க இவங்க அலும்பு. இங்க பாரு வெயிலும் அடிக்குது. போட்டிருக்கேன். வெயிலும் அடிக்குது மழையும் தூருது. ஆக்சுவலாக அங்கே கொட்டுற மலைக்கு என்னோடய வாய்ஸ் சுத்தமாக கேட்காது. ஸோ மியூசிக்கில் கேட்டு பார்க்கலாம் இந்த பிளேஸை. நல்ல மலையில நனைஞ்சிட்டோன்னு சொல்லி நாங்க 2 பேரும் சுக்கு காஃபி வாங்கி குடிக்கிறோம். இவங்களை பாரு ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்க. மருந்து அப்படி நீங்க சாப்பிட்டீங்க பாத்தீங்களா? வீட்டுல வந்து தூங்குடி அப்புறம் இருக்குது. சுக்கு காஃபில சுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. சுக்கு கம்மியா இருக்கு, தனியா அதிகமா இருக்கு. லைட்டு காரமா இருக்கு. சுக்கு இன்னும் சூப்பரா இருக்கும். கருப்பட்டி போட்டு செய்வாங்க. நம்ம ஊர்ல அதான் ஃபேமஸ். இன்னும் குச்சி மிட்டாய் பிடிங்கிறோன்னு சொல்லிட்டு ஓடுது பாப்பா. ஃபைனலி குளிச்சாச்சு. ரெஸ்ட் ரூம் போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்துட்டோம். ஸோ அவ்வளோதான். இப்போ மணி 2 மணி ஆக போகுது. எங்களுக்கு 2:30க்கு சாலக்குடியில் வந்து பஸ் இருக்குது அப்படின்னாங்க. அதை விட்டால் திரும்ப 5:30க்கு தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு வந்து 5:30க்கு ட்ரெயின், கோயம்புத்தூர் ட்ரெயின். ஸோ இங்கே பக்கத்தில் அந்த வளைச்சல் வாட்டர் ஃபால்ஸ் இதெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. போக முடியுமா என்னன்னு தெரியல. தலைவர் ட்ரெஸ் மாற்ற போயிருக்காரு. வந்தாதான் தெரியும் என்ன பண்ணுறது. நான் அங்கே போய் ஸ்டாப்பில் போய் ஆட்டோவில் எங்கேயாவது கேட்கணும். பஸ் எப்படி அடிக்கடி வருமா என்னன்னு கேட்டுட்டு நியர்பையில் ஏதாவது போக முடியுமான்னு பார்த்து அங்கே போய் அப்டேட் பண்ணி. என்னடா இது சடனாக கேபை காட்டுறேன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். கோயம்புத்தூர்லேருந்து அதிரப்பள்ளி வரதுக்கு நம்ம ஒரு 500க்குள்ளேயே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா, அதிரப்பள்ளியிலேருந்து பக்கத்துலேயே வந்து 2 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. ஒன்று சார்பா, இன்னொன்று வளச்சிரா வாட்டர் ஃபால்ஸ்னு. இந்த 2 வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகிறது வந்து இங்கே போனதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணினோம். ஸோ நாங்கள் சண்டே போனதுனால சரியான கூட்டம், சரியான டிராஃபிக். ஸோ ஆட்டோ, பஸ் இதெல்லாம் இருக்காங்கிறத நாங்கள் செக் பண்ணலை. கேப் இருந்தது. ஸோ சடனாக எங்களுக்கு ஈவினிங் ட்ரெயின் இருக்கிறனால டக்குன்னு போயிட்டோம். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீக் டேஸில் பிளான் பண்ணிங்கன்னா கூட்டம் இருக்காது. ஸோ பொறுமையாக ஆட்டோலையும் போகலாம். உங்களுக்கு ஃபேரும் கம்மியாக கேட்பாங்க. ஸோ அதிரப்பள்ளியிலேருந்து 3 கிலோமீட்டர்ஸில் இருக்கக்கூடிய பிளேஸ் வந்து சார்பா வாட்டர் ஃபால்ஸு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வளச்சிரா வாட்டர் ஃபால்ஸு. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வளச்சிரா வாட்டர் ஃபால்ஸு. இந்த வாட்டர் ஃபால்ஸ்குள்ளே போகணும் அப்படின்னா என்ட்ரி டிக்கெட் இருக்குது. ஆனால் நீங்கள் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸில் எடுத்து என்ட்ரி டிக்கெட்டை அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை காமிச்சு இங்கே நீங்கள் வந்து ஃப்ரீயாக போய்க்கலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸோட தங்கச்சின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வாட்டரோட லெவலு, ஃப்ளோ எல்லாமே ரொம்ப சூப்பராக நல்லா இருந்தது. ஸோ
என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நீ இப்போ இந்த மான்சூனில் வாட்டர் லெவல்லாம் ரொம்ப ஹையாக இருக்கிறனால நிறைய பேர் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டம் ஏகப்பட்டது வருது. மெயினாக அங்கே இருக்க கேரளா மக்களே வந்து அதிகமாக வரதுனால நீங்கள் வீக்கெண்டில் பிளான் பண்ணாமல் வீக் டேஸில் பிளான் பண்ணிங்கன்னா ரொம்ப காமாக பொறுமையாக அழகாக இந்த இடத்த பார்த்துட்டு வரலாம். அதே சமயம் ரொம்ப சேஃபாக போயிட்டு வாங்க ட்ராவல் பண்ணும்போது. இதுதான் வந்து வளச்சிரா வாட்டர் ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து சார்பா வாட்டர் ஃபால்ஸ். இது வந்து மெயின் ரோட்டில் போகிற வழியிலே இருக்கும். இதுக்கும் எந்த ஒரு என்ட்ரி டிக்கெட்டும் கிடையாது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நாங்கள் இந்த 2 வாட்டர் ஃபால்ஸுமே வந்து எங்களுக்கு கரெக்டாக 1/2 hour தான் டைம் இருந்தது. அதனால் டக்குன்னு நாங்கள் எடுத்துகிட்டு பஸ்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் சொல்லியிருந்தேன். தென் 2வது நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் பஸ்ஸு வந்து 1 hour ஒன்ஸ் தான் இருக்குது அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லை, பஸ் வந்து 1/2 hour ஒன்ஸ் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் ட்ரெயினில் வரீங்க அப்படின்னா அந்த டயத்துக்கு போகணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே போய்க்கோங்க. ஏன்னா அதுதான் பெட்டர். நாங்கள் வந்து இந்த அதிரப்பள்ளிக்கு வந்ததுலேருந்து எல்லாமே லேட்டாக தான் வந்தோம். ஆனால் எங்களோட நேரமோ என்னமோ தெரில, எங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே பாசிட்டிவாக அமைஞ்சுது. அதனால் நாங்கள் இந்த 1 day ட்ரிப்பை நல்லபடியாக போயிட்டு வந்தோம். பட் நீங்கள் எங்களை மாதிரி போகாதீங்க. சேஃபாக போயிட்டு முடிஞ்சளவுக்கு குயிக்காகவே எல்லா இடத்துக்கும் கிளம்பிக்கோங்க. அதே சமயம் கையில் பணத்தை வச்சுக்கோங்க. ஏன்னா நாங்கள் ஜிபே நம்பி போய் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டோம். நீங்கள் போகும்போது இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபால்ஸ் அப்படிங்கிறனால நெட்வொர்க் இஷ்யூலாம் இருக்கும். ஸோ கேஷும் வந்து கையில் கொண்டு போய்க்கோங்க. ஸோ இது மட்டும்தான் எங்களோட பர்சனல் அட்வைஸ்னே எடுத்துக்கலாம். ஏன்னா நாங்கள் இந்த 1 day இதை ஃபேஸ் பண்ணோம். ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு போகும்போது இந்த ஸ்ட்ரகிள்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுனால நான் சொல்கிறேன். ஸோ இந்த சார்பா வாட்டர் ஃபால்ஸும் பார்க்க அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்தது. இதோட ஹைலைட்டே இந்த பாலத்துலேருந்து எடுக்கிறதா. ஸோ இந்த 2 வாட்டர் ஃபால்ஸுமே அழகாக எடுத்து ஒரு வழியாக நாங்கள் வந்து பஸ்ஸை பிடிச்சிட்டோங்க. இந்த மாதிரி அதிரப்பள்ளி வரீங்கன்னா சுத்தமாக டவர் இருக்காது. தயவு செய்து கையில் கேஷோடு வந்துடுங்க. கவனிச்சு இன்னைக்கு ஏதோ எங்களுக்கு ஒரு லக்கு. அதிரப்பள்ளி ஏதோ எங்களை ஒரு நல்ல விதத்துல வெல்கம் பண்ணிட்டா என்னன்னு தெரியல. எங்களுக்கு எல்லாமே வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல நாங்க டிலே பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஆனா எங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் டிலே கொடுத்து பாசிட்டிவா கொண்டு போயிடுச்சு. இல்லை தம்மா, டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 4:45 ஆகுது. கரெக்டாக நாங்கள் இப்போ வந்து சாலக்குடி பஸ் ஸ்டாப்பை வந்து இறங்கியாச்சு. ஆனால் ஏடிஎம் போயிருக்காரு. இப்போ இங்கே இருந்தாப்புல அடுத்த ஒரு பஸ் பிடிச்சி போனால் 10 ரூபா, அப்படி இல்லைன்னா ஆட்டோவில் பிடிச்சி போய் நேராக ரயில்வே ஸ்டேஷனில் இறங்க போகிறோம். என்னம்மா 3 பேருக்கு 60 ரூபாயம்மா, 4 பேருக்கு வந்து இன்னும் 10 நிமிஷம் டைம் இருக்குன்னா அந்த 10 நிமிஷத்துக்கு விடாமல் டீ குடிச்சாச்சு. ஸோ இதுதான் சாலக்குடி ரயில்வே ஸ்டேஷன். கோயம்புத்தூர் போகிறதுக்கு ட்ரெயின் வந்தாச்சு. இதுவும் இன்னைக்கு 10 நிமிஷம் லேட்டு இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுது. பார்த்துக்கோச்சு. ஆனால் நம்ம மட்டும் சீக்கிரம் வந்துடணும்னு நினைக்கிறது. அழகா இருக்க. கோயம்புத்தூருக்கு போகிற ட்ரெயின் வந்துருச்சு. ஸோ நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவோம். இன்னொன்று எங்களோட பர்சனல் அட்வைஸ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபேமிலியாக வரீங்க அப்படின்னா இந்த 1 day ட்ரிப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த டிக்கெட்டை வந்து ரிசர்வ் பண்ணிக்கோங்க. அன்ரிசர்வில் வந்தீங்க அப்படின்னா நாராசமாக இருக்கும். குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு வரீங்கன்னா சேஃபாக வரது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. அன்ரிசர்வ்னா 75, ரிசர்வ்னா 180, கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரிசர்வ்லேயே வாங்க. நாங்கள் ரிட்டர்ன் கோயம்புத்தூர் போகும்போது என் ஹஸ்பண்ட் வந்து டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டாரு. அதனால் ஸ்லீப்பர் கோச்சே கிடச்சிது. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அழைச்சதுக்கு வந்து நல்லாவே ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் போனோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த 1 day ட்ரிப் பட்ஜெட் ட்ரிப் வந்து கண்டிப்பாக எங்களை மாதிரி பட்ஜெட்டாக போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணிவிட்டேன். எல்லா டவுட்ஸையும் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கேளுங்க. இந்த மாதிரி பட்ஜெட் வைஸ் நீங்கள் ஏதாவது ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து நம்ம வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இதோட நான் கிளம்புறேன். பாய் சொல்லு. Bye.